டியர் வியூவர்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது பஸ்ஸில் தான் பார்க்க போகிறோம். மேபி இந்த கேட் இந்த மாதிரி எக்ஸாமில் ஜென்ரல் ஆப்டிடியூடு அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்கான ஒரு மேக்ஸ் தான், என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுனில் ரேங்க்டு 7th ஃப்ரம் த டாப் அண்ட் 27th ஃப்ரம் த பாட்டம். ஸோ சுனில் என்கிறவர் வந்து மேலிருந்து 7வது நிலையிலும் கீழிருந்து 27வது நிலையிலும் இருக்கார். ஸோ அதாவது டாப்லேருந்து 7வது ரேங்காக, பாட்டம்லேருந்து 27வது ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலேருந்து 7வது ரேங்க் அப்படின்னா அவருக்கு மேலே 6 பேர் இருக்காங்க, 7வது சுனில் இருக்கார், அதுதான் மீனிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் இருந்து 27th ரேங்க். இப்போது 26 பேர் வந்து சுனிலுக்கு கீழே இருக்கிறாங்க, 27வது ரேங்க். பாட்டமில் இருந்து 27வது ரேங்க் வந்து சுனில் அப்படின்னா 26 பேர் அவருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போது மொத்தம் அந்த கிளாஸில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிலுக்கு கீழே 26 பேர், சுனிலுக்கு மேலே 6 பேர். ஸோ அப்போ 26 + 6 32 ப்ளஸ் சுனில் ஒருத்தர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 33 பேர் அந்த கிளாஸில் இருக்கிறாங்க. ஸோ அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 33. இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள், இதே பேஸ்டு ப்ராப்ளம். நான் ஒரு வரிசையில் இருபுறமும் இருந்து 11வது இடத்தில் உள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் 11th இன் அ க்யூ ஸ்டார்டிங் எய்தர் ரெண்டுலேயும் நான் வந்து 11th பொசிஷனில் இருக்கிறேன், ரெண்டு புறமும். அப்போது லெஃப்டில் இருந்து பார்த்தாலும் நான் வந்து 11th பொசிஷன், ரைட்டில் இருந்து பார்த்தாலும் நான் 11th பொசிஷன். ஸோ அப்போ எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் 10 பேர் இருக்காங்க, எனக்கு ரைட் சைட்லேயும் 10 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் மீனிங். ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக அந்த க்யூவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ரைட் சைடில் 10 பேர், லெஃப்ட் சைடில் 10 பேர். ஸோ டோட்டலாக 20 பேர், அப்புறம் நான் ஒன்று. ஸோ 21 பேர் வந்து அந்த க்யூவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 21.